இது பீட்ரூட்டுங்க. பீட்ரூட்டை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேரட்டை துருவியால் இப்போ துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா கேரட்டு துருவியால் துருவிக்கிட்டாங்க. இதில் கொஞ்சோண்டு உப்பு தண்ணி போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். வாங்க அதை இட்லி பானில் வச்சு வேக வச்சிடலாம். இட்லி பானில் ஒரு வாழை இலை போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதில் அள்ளி இதில் போட்டு வேக வச்சிடலாம். இப்போ இட்லி பானில் வாழை இலையை போட்டு உள்ள வச்சுட்டாங்க. கொண்டே வாங்க அடுப்பில் வச்சு வேக வைக்கலாம். இட்லி பானில் வாழை இலை வச்சு வேக வச்சுட்டாங்க. வேகட்டு வாங்க. எப்போவுமே துணியில் வச்சு வேக வைக்கிறத விட நம்ம வாழை இலையில் வேக வச்சோன்னா நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியம். அதே சமயத்தில் அதை தூக்கி போட்டுடலாம். வாழை இலைன்னா துணினா நம்ம அலசிக்கிட்டு கிடக்கும், பிடிச்சி போயிடும். சரிங்களா? எந்த கூட்டு செஞ்சாலும் சரிமே நம்ம வாழை இலையில் வேக வச்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வேறு எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நாட்டு சக்கரை தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். ரெண்டையும் பிசைஞ்சிக்கலாம். வாழை இலையை வேக வச்சதுனால ஒட்டாமல் வந்துருச்சு. இதை தூக்கி போட்டுடலாம். சரிங்களா? பீட்ரூட் ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுதாங்க. இதய ஆரோக்கியத்திற்கு மேம்படுத்தவும் உடற்பயிற்சி செயல்திறனை அதிகரிக்கவும் உதவுகிறதாங்க. ஏனெனில் இதில் நைட்ரேட்டுகள், பொட்டாசியம், இரும்பு மற்றும் வைட்டமின் சி போன்ற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. மேலும் இது நார்சத்து நிறைந்தது. இது சரும ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லதாங்க. முகப்பருக்களை குறைக்கவும் உதவுகிறதுன்னு சொல்கிறாங்க. உடம்பு முகத்தில் சில பேருக்கு நிறையா பருவு இருக்கும். அவங்கெல்லாம் இந்த பீட்ரூட்டை சமைச்சு வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா அவங்களுக்கு முகப்பருக்கெல்லாம் குறையுன்னு சொல்கிறாங்க. பீட்ரூட்டில் நைட்ரேட்டுகள் நைட்ரிக் ஆக்சிடென்ட் மாதிரி இரத்த நாளங்களை விரிவுபடுத்தி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்திக்கிறதாங்க. இதனால் இரத்த அழுத்தம் குறைகிறதாங்க. சரிங்களா? இது இதய ஆரோக்கியத்திற்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளதாங்க. இரத்த அழுத்தத்தை குறைந்து இதயத்தை பாதுகாத்துக்கு இந்த இதயம் பாதுகாப்பாக இருக்குதாங்க. சரிங்களா? நம்ம வாரத்தில் ஒரு நாள் பீட்ரூட்டை நம்ம சமைச்சு சாப்பிடுவோங்க.